பழனி முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மூலவரை நாளை மதியம் வரை மட்டுமே தரிசிக்க முடியும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அங்குபாபு. தற்போது பழனியில குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பயணிகளினுடைய கூட்டம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சுமார் 16 வருடங்களுக்கு பிறகு தற்போது குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவைக்கான பல லட்சம் பக்தர்கள் மிக ஆவலுடன் காத்துள்ளனர். விழாவை முன்னிட்டு பழனி மலை கோயிலில் ஜனவரி 23 அதாவது நாளை பிற்பகல் முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ளது. இதனால் மலை கோயிலில் உள்ள அர்த்த மண்டபம் மற்றும் மூலஸ்தானங்களில் பாலஸ்தாபன பணிகள், பீடங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இதனால் நாளை மதியத்துடன் மூலவரை மலைக்கு வரும் பக்தர்கள் தரிசனம் செய்ய இயலாது. இதனால் பக்தர்கள் மலைக்கு வரும் பக்தர்கள் யாகசாலையில் கலசத்தில் ஆவாகனமாகியுள்ள மூலவரை மட்டுமே தரிசிக்க இயலும் என திருக்கோயில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாளை 2 நாள் பக்தர்கள் எண்ணற்ற அளவில் பாத யாத்திரையாக காவடி எடுத்து ஆடிப்பாடி வந்த வண்ணம் உள்ளனர். பாருங்கள். ஜனவரி 27ஆம் தேதி பழனி முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாளை மதியம் வரை மட்டுமே மூலவரை தரிசனம் செய்ய முடியும் என்ற சூழல் இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் இன்றைக்கு அங்கு குவிந்திருக்கிறார்கள். தரிசனம் செய்ய 4 மணி நேரம் வரை ஆவதாக கூறப்படுகிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அங்குபாபு.